மதி கண்டினியூ பண்ணி பேசுகிறாங்க. அப்பா, அம்மா நீங்கள் எதுக்கு வந்தீங்க? நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே மதியோட மாமியார் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா பெத்த அப்பா அம்மா கிட்டே எப்படி பேசுகிறா அப்படின்ட்டு. உடனே மதியும் சொல்கிறாங்க, என்னோட அப்பா அம்மா என்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்குறாங்க. அதனால நான் எதாவது தப்பு பண்ணால் உடனே போய் அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. என்கிட்டயே பேசுங்க அப்படின்ட்டு ரொம்ப ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிடுறாங்க. இதை பார்த்ததும் மலருக்கும் ரேவதிக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி சிரிச்சிட்ருக்குறாங்க. மதி என்ன பண்ணுறாங்கன்னா, வாங்கப்பா நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா, அவங்க மாமியார் வந்து சொல்கிறாங்க, நான்லாம் 5 பிள்ளை பெத்த பிறகு கூட என்னோடய அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தேன். என்னோடய மாமா மாமியெல்லாம் நான் தலை நிமிர்ந்து கூட நான் பார்த்ததில்ல. இவ என்ன குடும்பத்துக்கு அடங்காதவளாக இருக்கிறா அப்படின்ட்டு தங்கராஜ் அண்ணா அப்படியே என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க மதி வந்து அப்பா அம்மா வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்கல்ல, கூடால வந்து மலர், ரேவதி அப்புறம் பாக்கியராஜ் இவங்களும் வந்து கூடால வந்திருக்கா. அப்போ மலர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மதி நினச்சி கவலைப்படாதீங்க, அவள் எங்கள் வீட்டு பொண்ணு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. அதே தான் ரேவதியும் சொல்கிறாங்க, அவள் எங்கள் வீட்டு பொண்ணு நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. பாக்கியராஜும் புதுசாக ஏதாவது இடத்துக்கு வந்தால் அது சரியாக பழகிறது கொஞ்சம் டைம் எடுக்கலாம், அதனால தான் அப்படி இருக்குது, ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாருமே ஆறுதல் சொல்லி அப்பா அம்மாவை வந்து ஆட்டோவில் ஏற்றி அனுப்புகிறாங்க. அடுத்த சீனில் வந்து மதியும் ரேவதி வந்து பெட்ரூமில் உட்காந்துட்ருக்குறாங்க. அதில் மலர் தான் ஃபஸ்ட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படி இந்நேரத்துக்கு உன்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல அப்படின்ட்டு. அப்போது மதி சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் நான் பேசினது என்னோடய அப்பா அம்மாவுக்கு கஷ்டமாக தான் இருக்கும்னு தெரியும். ஆனால் சும்மா சும்மா நான் இங்கே பண்ணோடியதுக்கெல்லாம் என்னோடய அப்பா அம்மா ஃபோன் பண்ணி ஆட்டோவில் வர வச்சு கஷ்டப்படுத்த மாட்டாங்கல்ல. ஒரே நாளோட போயிடும். அவங்களும் புரிஞ்சுப்பாங்க, கண்டிப்பாக இன்னைக்கு கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு மதி வந்து பேசிகிட்ருக்குறாங்க. அப்புறமா ரேவதி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இப்படி தான் அவங்க என்னோடய அப்பா அம்மாவே இருந்தாலும் எனக்கு வந்து சில நேரங்களில் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம 3 பேரோட நிலைமையும் இப்படி தான். என்ன மலர் அண்ணிக்கு மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல, பாக்யராஜ் அண்ணன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல. உனக்கும் சீக்கிரமாக உனக்கும் அந்த இது கிடச்சிடும், கவலைப்படாத, நாங்கள் எல்லாம் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம், துணையாக இருக்கிறோம் அப்படின்ட்டு ரேவதி பேசுகிறாங்க. அடுத்து வந்து மலர் சொல்கிறாங்க, இதே தான் எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் இதே தான் நடந்துச்சு. என்னோடய அப்பா அம்மா தம்பி எல்லாம் வீட்டுக்கு வந்தால் வான்னு கூட சொல்ல மாட்டாங்க தெரியுமா? இப்போ கூட மாமாவோட 60வது பிறந்த நாளுக்கு என்னோடய அம்மாவும் தம்பியும் வந்திருந்தாங்க. ஒரு ஆள் கூட வான்னு கூட சொல்லலை. அதுவும் சும்மா வரல, பாக்யராஜ் கூப்பிட்டனால மட்டும்தான் வந்திருந்தாங்க. ஆனாலும் கடைசியில் என்னோட பெட்ரூம்குள்ளெல்லாம் ஒளிய வச்சு எனக்கு எவ்வளோ அசிங்கமாக போச்சு அப்படின்ட்டு மலர் வந்து அவங்களோட இதை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. மதி அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்குறாங்க, இப்படியெல்லாம் நடந்துச்சாங்கிற மாதிரி. அப்புறம் மலர் திரும்பவும் சொல்கிறாங்க, நான் இன்னைக்கு நீ பேசினமா நான் அப்போதே நானும் பேசியிருந்துருக்கணும், பேசியிருந்தா என்னோடய அப்பா அம்மாவுக்கும் கஷ்டம் வந்திருக்காது அப்படின்ட்டு அவங்க ரொம்ப பாவமாக அவங்களோட லைஃப் ஸ்டோரியை ஷேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அடுத்த சீனில் வந்து வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்குறாங்க. குடும்பமாக எல்லாருமே கீழே உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ தங்கராஜ் வந்து அவங்க மாமி ஃபஸ்ட்டு சாப்பிடாம நின்றுட்டுருக்குறாங்க. நீங்களும் உட்காருங்க அப்படின்னதும் அவங்க சொல்லலாம், இல்லை நான் இப்போ தான் மோர் குடித்தேன், பசி இல்லை, வேண்டாம் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு. ஆனால் தங்கராஜ் அண்ணா வந்து இல்லை, எங்கள் கூட சேர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணோம். சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் உட்காந்துட்டாங்க. அப்போ எல்லாருக்கும் வந்து என்ன, ரேவதியும் மலரும் தான் சாப்பாடு பரிமாறிட்டுருக்குறாங்க. அப்போது இதை பார்த்துட்டு அவங்க மாமி கேட்குறாங்க, மதியை பார்த்துட்டு, நீயும் எதையாவது பரிமாற வேண்டியதானே அப்படின்னா அவள் அப்படி நின்றுட்டுருக்குறாங்க. சரி அட்லீஸ்ட் எல்லாேருக்கும் தண்ணியாவது ஊற்றி வைங்கிறாங்க. உடனே சரி அப்படின்ட்டு கப் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்குமே தண்ணி ஊற்றி வச்சுட்டு நின்றுட்டுருக்குறாங்க. மதி பார்க்கும்போது எல்லோரும் வந்து சிக்கன் சாப்பிட்றாங்க. அதில் எலும்பு வரும்ல, எலும்பு எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா அந்த தரையிலேயே வச்சிட்ருக்குறாங்க சாப்பிட்டு. இது வந்து மதிக்கு பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். உடனே டக்குன்ட்டு கிச்சனில் போய்ட்டு குட்டி பிளேட் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடி ஒரு ஒரு பிளேட் வைக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. உடனே தான் மதியம் சொல்கிறாங்க, இல்லை சாப்பிட்டுட்டு அந்த எலும்பெல்லாம் இந்த பிளேட்டில் வச்சிங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அப்படின்ட்டு. உடனே ஓகேன்ட்டு பாக்யராஜ் சாரிம்மா அப்படின்ட்டு அவங்க எலும்பு எடுத்து வச்சிடுறாங்க. அதே மாதிரி சுரேஷும் வைக்கிறாங்க. ஆனால் தங்கராஜும் மாமாவும் மட்டும் ரகுவரன் அங்கிள் மட்டும் ராகவன் அங்கிள் மட்டும் எதுக்கு அப்படி ஒன்று பண்ணணும், எக்ஸ்ட்ரா தண்ணி தானே ஆகும் அப்படின்ட்டு தங்கராஜ் அண்ணா சொல்கிறாங்க. அது மாதிரி அங்கிளும் வந்துட்டு இது என்னோடய வீடு, ஒரு 4 கருவேப்பிலை கீழே போடுறது கூட எனக்கு உரிமை இல்லையா, நான் கஷ்டப்பட்டு உழைச்ச வீடுன்ட்டு அவங்க பேசிகிட்ருக்குறாங்க. மதி திரும்ப பேச வரும்போது மலர் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க, வேண்டாம் அப்படின்ட்டு. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரேவதியும் மலரும் வந்து அந்த கீழே போட்டிருந்த அந்த எச்சி எல்லாமே எடுக்கிறாங்க. இதெல்லாம் மதி வந்து ரொம்ப வித்தியாசமாக பார்த்துட்ருக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்த அப்படியே மாப் போட்டு துடைக்கிறாங்க. அடுத்த சீனில் வந்து
அங்கிள், ஆன்டி 2 பேருமே வந்து ஹால்ல உட்காந்துட்ருக்கான். அப்போ கரெக்ட்டா பாக்யராஜ் வராங்க. வந்துட்டு "மலர வா" அப்படின்ட்டு ரூம்க்கு கூப்பிடுறாங்க. அப்போ மலர் உள்ள வந்ததும் மலர்ட்ட வந்து காணிக்கிறாங்க. இப்படி கொடைக்கானல் ட்ரிப் போகிறதுக்கு ஒரு 3 டேஸ் ட்ரிப் போகிறதுக்காக அவங்க வந்து வவுச்சர் குடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ மலர் வந்து எப்படி அப்படிங்கும்போது, "இல்ல டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்காக குடுத்துருக்காங்க. 4 பேர் போலாம். லாஸ்ட் டைம் கிடைச்ச வவுச்சரையும் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம போலாம்" அப்படின்ட்டு. ஆனா மலர் தான் எப்படி அத்தை, மாமாட்ட எப்படி பெர்மிஷன் வாங்குறது அப்படின்னா, "இல்ல பேசிக்கலாம் மலரே" அப்படிங்கிறாங்க. அப்புட்னா 4 பேருங்கிறனால பாப்பாவ கூட்டிட்டு போலாமான்னா, கூட்டிட்டு போலாம். அப்போ இப்போ சுரேஷும் கூட சேர்த்து கூட்டிட்டு போலாம். அவங்களுக்கும் மேரேஜ் ஆனதுலேருந்து அவங்களுக்குள்ளாடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல அப்படிங்கிறாங்க. சரி ஓகே நம்ம அப்பா அம்மாட்ட பேசலாம் அப்படின்ட்டு போய் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட்டு 2 பேருமே ஒத்துக்கல. சமைக்க முடியாது. நீ வேணா போ. மலர் எதுக்கு? மலர் வேண்டாம். அவ வந்துட்டா அப்படின்னா வீட்டு வேலையெல்லாம் யார் செய்றது? சமைக்கிறது அப்படின்ட்டு அவங்க மாமியார் சொல்றாங்க. அதுக்கு வந்து மலர் சொல்றாங்க, இல்ல அத்த பக்கத்து வீட்ல தான் இவங்க ஒர்க் பண்றாங்கல்ல, அந்த அக்காவ வந்து நான் வேணா கூப்பிடுறேன். அவங்க ஒரு 3 நாளைக்கு வேலை பார்த்து குடுப்பாங்க" அப்படின்ட்டு. உடனே "ஓ! அது வரை நீ பேசி வச்சுட்டியா? பேசி வச்சுட்டு தான் வந்து பேசுறீங்களா?" அப்படின்னா, "இல்ல அத்த நான் இன்னும் பேசல. உங்ககிட்ட பேசிட்டு கேட்கலான்னு தான்." ரொம்ப கன்வின்ஸ் பண்றாங்க. கடைசில அவங்க மாமா, "சரி ஓகே 3 நாள் தானே, சரி போயிட்டு வாங்க" அப்படின்ட்டு. அப்புறம் சுரேஷையும் மதியும் கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிறாங்க. சுரேஷ கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டு சுரேஷ் போமாட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா இல்லடா வாடா போலாம். சேர்ந்து எங்கேயுமே போனதில்ல அப்படின்னதும் சுரேஷும் சரி ஓகே அப்படிங்கிறாங்க. நானே மதிக்கிட்ட அ கேட்கணுமே அப்படின்னதும் மலர் சொல்றா, மதிக்கிட்ட நான் பேசுறேன். நான் பேசி கூப்பிடுறேன் அப்படின்னா, சரி ஓகே. அப்போ பாப்பாவ யார் பார்த்துக்கிறதுன்னா, இல்ல நாங்க கூட்டிட்டு போயிடுறோங்க.